கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்ராகமம் 33:14. 14. அதற்கு சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. இந்த நாளில தேவனுடைய சமூகம் இல்லாம நம்ம மேற்கொள்ளுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தோல்வியை தான் கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்கன்னா, தேவன் இல்லாம எதையாவது செய்து விடலாம், சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா இங்கே மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உன் கையில ஒரு கோல் இருக்கிறது, உனக்கு அற்புதங்களை செய்கிற சக்தியை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நீ போய் அதை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. இப்போ மீட்டு கொண்டெல்லாம் வந்தாச்சு. அப்போது வேறொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை போதும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இங்கே மோசே சொல்கிறாரு, வல்லமையெல்லாம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. வல்லமையை விட தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். மோசே என்ன பண்ணார் அப்படின்னா, வல்லமை இருந்தது, ஆனால் தேவ பிரசன்னம் இல்லைன்னு சொன்னப்போ துக்கப்பட்டு, இல்லை ஆண்டவரே நீங்கள் என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் உனக்கு பதில் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய சமூகம் நம்ம கூட வரும் பொழுதுதான் நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் லகுவாக செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக நடத்தி கொண்டு போவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் நன்மையை பெற்றுக்கொள்வாங்க, அப்போ ஆண்டவர் தேடுவாங்க, பெற்று கொஞ்ச நேரத்தில் அதை மறந்து முறுமுறுக்க போடுவாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை நடத்தி செல்வதற்கு தேவ பிரசனம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி மோசே அறிந்திருந்தபடியினால தான் ஆண்டவர்கிட்ட பிடிவாதமாக கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுகிறார். வாழ்வின் இறுதி வரை தேவ பிரசனம் மோசையை தொடர்ந்து சென்றதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரசனம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடுறாரு, கல்வி அறிவோ பல்கலை சான்றோ இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அல்லேலூயா. கல்வி அறிவு இல்லை, பல்கலை சான்று இல்லை, ஆனால் நம்மளை பயன்படுத்துறது தேவ பிரசனம். எனக்கு அன்பானவர்களே, பார்த்தீங்கன்னா யோவானும் யாக்கோபும் பேசுகிற தைரியத்தை பார்த்து அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பிரமிக்கிறாங்க. பிரமிச்சதோடு மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் அவனோடு இயேசுவோடு இருந்தவர்கள் அல்லவான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, தேவ பிரசனத்தை அவங்க உள்வாங்கி இருந்தாங்க, தேவனை பிரதிபலிக்கிறவங்களா அவங்க இருந்தாங்க, தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தாங்க. அதனால தான் அவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலே, அவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலே, அவ்வளவு பயமுறுத்தல்கள் மத்தியிலே, அவ்வளவு அச்சத்தின் மத்தியிலே அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை ஸ்திரமாய் செய்ய முடிந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், படிக்கிறவர்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை குடும்ப பெண்ணாக இருக்கலாம், வீட்டில் நான் பாத்திரம் தான் கழுவுறேன், சமையல் தான் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதற்கு ஒரு பிரசனம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதுதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடுப்படி நடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புற சிறகுகளைப் போலவும் அதன் பசும்பொன் நிறமாகி அதன் சாயலாகவும் நீங்கள் இருப்பீங்க. எப்படி அப்படின்னா, தேவ பிரசனம் உங்களை மாற்றும். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க, அதுலேயும் ஜான் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரருடைய தாயார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிள்ளைங்களை பெற்றெடுத்து எல்லா பிள்ளைங்கள மேலும் கையை வச்சு என்ன பண்ணுவாங்களாமா, ஜெபம் பண்ணுவாங்களாமா. அதே போல தான் பில்லி கிரஹாமுடைய தாயார், அவங்களாம் பெருசாக ஊழியம் செய்யலை, ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் மேலே கை வச்சு
ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அவர்களை பராமரித்து அவர்களை ஊழியக்காரராக உருவாக்கினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக ஒரு தாய் அவங்க அடுப்பினடியில் கிடந்தவங்களா இருந்தாலும் கூட அவங்க வந்து தேவ பிரசனத்துல நிரம்பி இருக்கும் பொழுதுதான் அந்த பிரசனத்தோடு இருக்கிற ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். அல்லேலூயா. அண்ணாள் பார்த்தீங்கன்னா அழுது கொண்டே இருந்தாள். தேவ சமூகத்துல வந்து தேவ பிரசனத்துல நிறைந்து அவள் கடந்து போன பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையே தேவ பிரசனம் ஆட்கொள்ளுகிறது. அந்த பிரசனத்திலேயே அவன் வந்து வளரும் பொழுது தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டிருந்தான் என்று சொல்லப்படுது. அப்போ ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துறது என்னது? தேவ பிரசனம் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அடையாளம் இல்லாத ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துறது தேவ பிரசனம் தான். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீங்க. அப்போஸ்தலர் கிறிஸ்துவ அசம்பிளி ஆவடியில் இருக்கிற பாஸ்டர் தாமஸ் ஐயா அவர்களுடைய சாட்சியை கடந்த நாட்களில் நான் கேட்க நேரிட்டது. அவர் வந்து சாதாரணமாக ஒரு கடையில் அரிசி மூட்டை தூக்கி கொண்டு இருந்தாராம். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஏசியோட ஃபவுண்டர் சாம் செல்வராஜில் அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் அவர்கிட்ட போய் இவர் என்ன பண்ணாராமா, ஊழியத்துக்கு சேர்ந்து கொண்டாராமா. சேர்ந்து கொண்ட பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா செப்பல் அடுக்கி வைக்கிற வேலை, சைக்கிள் அடுக்கி வைக்கிற வேலை, பாத்ரூம் கழுவுற வேலை, பாஸ்டரோட துணி துவைக்கிற வேலை, இப்படியெல்லாம் 7 வருஷங்கள் அவர் என்ன பண்ணாராமா பாஸ்டர் கூட இருந்திருக்கிறார். 7 ஆண்டுகள் முடிவில் இவருக்கு திருமணம் ஒழுங்கு பண்ணுறாங்க. யார்? தாமஸ் ஐயாவுக்கு. அப்போது அவரோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக இருந்திருக்காங்க, அதாவது கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு. இவர் என்ன சொல்லிட்டாராமா, அம்மா நீ கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வேலையை ரிசைன் பண்ணணுன்ட்டாராம். ரிசைன் பண்ணிட்டு தாமஸ் ஐயா பார்த்து சொன்னாராமா, நீ காசெல்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறத, இந்த காசெல்லாம் அந்த பொண்ணு அவங்க தகப்பன் வீட்டில் சம்பாதிச்சது, அவங்க தகப்பனுக்கே எல்லாம் கொடுத்துடணுன்னு சரி பாஸ்டர் சொல்லிட்டாரு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இவரோட நம்பிக்கையெல்லாம் யார் மேலே இருக்குது? தாமஸ் ஐயாவுக்கு பெரிய பாஸ்டர் மேலே தான் நம்பிக்கை. நமக்கு பாஸ்டர் இருக்காரு, நமக்கு எல்லாம் பார்த்துக்குவாரு, நம்ம 7 வருஷம் பார்த்தார்ல, நமக்கு சோறு தருவார், எல்லாம் பண்ணும். இவர் என்ன பண்ணாராம், கூட்டிகிட்டு போய் சாம் சுந்தரம் ஐயாவா அவர் தெரியல, தலைமை போதகர், கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிஞ்ச புதுசு சென்னையெல்லாம் நல்லா சுற்றி காமிச்சாலாம். சுற்றி காமிச்சிட்டு 7 நாள் காரில் கூட்டிகிட்டு போகிறாராம். நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு 7ஆவது நாள் ஆவடியில் ஒரு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு, இந்தா உன் மனைவி வச்சு நீ பொழைச்சிக்கோ, 100 ரூபா காசை கொடுத்து, இனிமேல் நீ புரசவாக்க பக்கத்தில் வரக்கூடாது, நீ ஊழியம் செஞ்சு தான் வாழணும், விசுவாசத்தில் நீ பழகணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாராம். விட்டுட்டு போன உடனே இவருக்கு ஐயோ இந்த மனுஷன் முதல்ல சொல்லியிருக்கலாமே, இப்போ சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அன்றைக்கு அவரும் அவருடைய மனைவியும் ஊழியத்தை துவங்க ஆரம்பித்தாங்களாம். அவங்களுக்கு 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆவடி மாநகரத்தில் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். பெரிய திருச்சபையை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். 50 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த ஆண்டு அவர் மரித்து போனார். ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை அடையாளப்படுத்தினது என்ன தெரியுமா? தேவ பிரசனம். அல்லேலூயா. அவங்க மகன் சொன்னார், அவர் பெரிய கல்விமான் இல்லை, பெரிய அறிவாளி இல்லை, ஆனால் அவர் இருந்த இடம் தேவ சமூகம், தேவனுடைய பாதத்தை பிடிச்சு கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா சொல்லுவோம். தேவ பிரசனத்தை நம்ம சார்ந்து கொள்ளுங்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் மார்த்தால பாருங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மரியாதை என்ன பண்ணுறா, அழகாக வந்து உட்காந்துட்டா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதனுடைய இறுதி காரியத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த உடனே முதல்ல இந்த மரியாளுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ அந்த பாதத்துல வீற்றிருந்த அந்த பிரசனத்துல தரித்திருந்ததுனால தான் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை அவனால பார்க்க முடிஞ்சது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம தேவ பிரசனத்துல நிலைத்திருக்க பழகணும். நம்ம பார்த்தோம், மோசேவை பார்த்தோம், அன்னாளை பார்த்தோம், நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ற நாட்கள்ல வாழ்ந்த தாமஸ் ஐயா அவரை குறித்து பார்த்தோம், மரியாதை குறித்து பார்த்தோம். இவர்கள் எல்லாருமே தேவ பிரசனத்துல தேவனோடு இணைந்திருந்தவர்கள், தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகாதிருந்தார்கள், தேவனோடு தங்களை இணைத்து கொண்டார்கள், தேவ பிரசனத்திலே அமர்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. அதான் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்தார்கள். நம்ம தேவ பிரசனத்திலையும் தேவ சமூகத்திலையும் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சாமுவேலை அடையாளப்படுத்தினவர், மரியாளை அடையாளப்படுத்தினவர், மோசேயை இரட்சகனாக அடையாளப்படுத்தினவர், அன்னாளை ஒரு தீர்க்கதரிசியுடைய தாயாக அடையாளப்படுத்தினவர்.
என்னையும் உங்களையும் நல்ல ஒரு அடையாளத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு தியானித்த மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன். யோசுவா வந்து எப்பொழுதுமே இந்த யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் அப்படின்னு. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, மோசையோட பிள்ளைகளுக்கு அந்த தலைமைத்துவத்தை கர்த்தர் கொடுக்கல. மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் விழுந்து கிடந்த யோசுவாவுக்கு அந்த தலைமைத்துவத்தை கொடுத்தார். காரணம், அவன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனாக, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் தேவ பிரசன்னத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? வேண்டி நிற்கணும். நம்ம சமையல் பண்ணாலும் சரி, பாத்திரம் பண்ணாலும் சரி, துணி துவைச்சாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்கள் சமூகம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க கேட்க அவர் நம்மோடு கூட வந்து உலாவி நம்முடைய தேவனாக இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரோட பிரசனை நம்மளை நிரப்பும் பொழுது ஜெப ஆவி நம்மளை நிரப்பும். அப்போ அந்த பிரசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரம், நன்றி. நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்பும், தேவ பிரசனம் உங்களை மூடிக்கொள்ளும். நம்ம தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்தால் சிந்தனையில வீணரானார்கள், வீணா போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்த 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 தேவ பிரசன்ன மகிமை நம்மை நிரப்பும். அல்லேலூயா. நான் பாடும் பொழுது ஒரு பிரசனை இறங்கி வந்துச்சு. பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையில் பாடி துதித்தாங்க. தேவ பிரசனை இறங்கி வந்து விலங்குகள் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. அப்போ தேவ பிரசனங்கிறது நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை பாடும் பொழுது, தேவனை புகழும் பொழுது நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.